உங்களுக்கு ஏதோ முக்கியமான விஷயம்னு கிளம்பிட்டீங்க. பரவாயில்ல, இன்னொரு தடவை வரும்போது பாத்துக்கலாம். ஆமா சார், குப்தாங்கிறவரு பெரிய ஃபைனான்சியர். சரி அவரா தேடி வரதே பெரிய விஷயம். பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி மேடம், போற வழியில எனக்கு ஒரு ஃபைனான்சியரை பார்க்கணும். நீங்க தப்பா நினைக்கலன்னா என்னையும் கொஞ்சம் ட்ராப் பண்ணீங்களா? வை நாட்? உட்காருங்க, நான் டிராப் பண்றேன். சரி மேடம். எதுக்குங்க பின்னாடி உட்காருங்க? முன்னாடியே வந்து உட்காந்துக்கோங்க. இல்லங்க, மரியாதையா இருக்கான்னு தான். என்ன சார் இது? நாம இன்னும் கொஞ்ச நாள்ல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆக போறோம். எதுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம்? முன்னாடியே வந்து உட்காந்துக்கோங்க. அதுவும் சரிதாங்க, அதுவும் சரிதாங்க. மேடம், என்ன இருந்தாலும் ஏசி வண்டியில போற சுகமே தனிதான் மேடம். எப்படியும் நீங்க மச்சான பக்கம் அடிக்கடி வருவீங்க இனிமேல். நானும் இப்படி ஓசியில அடிக்கடி டிராவல் பண்ணிப்பேன். உள்ள வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அண்ணே, இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. இது உங்க வீடா? நீங்க ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. தரகர் கொடுத்த போட்டோ மூலமா வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். வசந்தி, அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை நல்லா தெரியும். சரி, நான் கிளம்புறேன். அண்ணே, ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் மேடம், எங்க அண்ணனுக்கு வயித்துல ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்ல, நான் கிளம்புறேன். ஐயோ மேடம், ப்ளீஸ் எனக்காக உட்காருங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு நிமிஷம் உட்காருங்க. பரவாயில்ல, எனக்காக உட்காருங்களேன் ப்ளீஸ். அண்ணா, நீ உட்காரு. பாத்துனே, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். அமுதா, தெரிஞ்சோ தெரியாமலோ என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து உதவி பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ரவுடிங் கிட்ட இருந்து என் தங்கச்சியை காப்பாத்திருக்கீங்க. அன்னைக்கு எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. 4 நாளைக்கு முன்னாடி உதய ஆஸ்பத்திரியில் நீங்க ரத்தம் கொடுத்தது எனக்கு தான். என்னாச்சு? புரியல. இல்ல, அன்னைக்கு ரத்தம் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு கத்தி குத்துன்னு சொன்னாங்க. அதான் என்னாச்சு? ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டிரைவர் குடிச்சிட்டு வந்துட்டான்னு எங்க எம்டி அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த கோவத்துல கத்தி எடுத்துட்டு வந்து அவங்களை குத்த பார்த்தா. அப்ப நடந்த பிரச்சனையில கத்தி குத்து என் வயித்துல பட்டுருச்சு. ஓ, இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏய் வசந்தி, என்னம்மா நீ? இல்லனே, தெரியாம பட்டுருச்சு. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சாரி. பரவாயில்ல, சோ இருக்கட்டும். சாரி. நீங்க உட்காருங்க. வாஷ் பண்ணிக்கலாம். என்ன நீ? ஏங்க, சாமியார் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அவர் சொன்னது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. சிவனை பெத்தவங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. மகனை பெத்தவங்க மருமகளை தேடுறது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. நீ தேட வேண்டாம், அவளா வருவான்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியை நீங்க நேர சாமியாரை பார்த்து கேட்டிருக்க வேண்டியதானே? அவர் எங்க பேச விட்டாரு? அவரா வர சொன்னாரு, அவரா உட்கார சொன்னாரு, அவரா போ சொல்லிட்டாரு. ஏமா, அவர் நல்லா பார்த்து சொல்லுவார்னு எல்லாருமே சொல்றாங்களே. நானும் அதைத்தாமா நம்பி வந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. உங்க மகன் 2 தாலி கட்டுவான்னு சொன்னாரே, அதனால அந்த சாமியார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதைத்தாமா நம்ப முடியல. என் புள்ள உத்தமம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவான்? விதி என்ன வேணாலும் பண்ணுமா. கண்ணகி மேல பாசமா இருந்த கோவலனை மயக்க மாதவின்னு ஒருத்தி வரலையா? உங்க பையனை மயக்கிற மாதவி எங்க இருக்காளோ? சரியா சொன்னீங்கம்மா. அம்மா கொஞ்சம் வாங்கல. இங்க பாருங்க,
எங்க சாமியார் சொல்றது சாமி சொல்ற மாதிரி. ஒருத்தர் ரகசியம் இன்னொருத்தர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. அப்படிப்பட்டவரு உங்க 3 பேரையும் ஒன்னா உட்கார சொன்னாரு. அதுவே பெரிய விஷயமா? ஆனா இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க. அது நடக்கும்போது நீங்க நம்புவீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. கடவுள் நல்லதை தான் நடத்துவாரு. சரி, கிளம்புவோமா? இல்லம்மா, எனக்கு ஒரு பூஜை இருக்கு, அதை முடிச்சிட்டு போகணும். வரேம்மா, வரேங்க. பாவம் அந்த அம்மா. அவங்க பையன் 2 தாலி கட்ட போறான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இருக்காதா பின்ன? இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு மருமக வந்தாலே சமாளிக்க முடியாது. இதுல ஒருத்தருக்கு 2 பேர் வந்தா பாவம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? சரி, உங்க பொண்ணு யாரையோ விரும்புறான்னு சொன்னீங்களே, அது யாருமா? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க கம்பெனில வேலை பார்க்குற பையனைத்தான் அவ லவ் பண்றா. அவனை என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா இவ கட்டினா அவனைத்தான் கட்டுவேங்கிறா. ஷோ, இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் இவ்வளவு பிடிவாதம் இருக்க கூடாதுங்க. அதை நினைச்சாதாம்மா எனக்கு வேதனையா இருக்கு. ஏமா, உங்க பொண்ணுக்கு ஏதாவது வர அமைஞ்சதா? எங்கங்க, உங்ககிட்ட போட்டோ கொடுத்த மாதிரி 4 இடத்துல நான் போட்டோ கொடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துரும்னு நினைக்கிறேன். எங்க குருபலன் வந்தா நல்லவரன் தானா தேடி வரும், கவலையே படாதீங்க. உங்க வாய் முகூர்த்தம். சீக்கிரமாவே என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாயில சர்க்கரை அள்ளி போடுவேன். கண்டிப்பா நடக்கும், பாருங்க. வாங்கப்பா. சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அமுதா, இல்லம்மா நான் இல்ல கிளம்புறேன். இல்ல நீங்க இப்படி ஃபேன் கீழே கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் ஃபேன் போடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, உட்காருங்க. நான் இல்ல அமுதா, கிளம்புறேன். நீங்க எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? இல்ல பரவாயில்ல. இந்தாங்க, சாப்பிட்டு போங்க. எதுக்கு ப்ளீஸ் சாப்பிடுங்க. வசந்தி, அந்த ஃபேன் ஆன் பண்ணு. அக்கா, யாரையோ ஜோஷியரை பார்க்க போனீங்களா, என்னாச்சு? நான் என்னத்த சொல்றது? கோயிலுக்கு போனா கடவுளை நம்புங்கிறாங்க, நம்புறோம். ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டரை நம்புங்கிறாங்க, நம்புறோம். ஜோசியரை பார்க்க போனா அவரையும் நம்புங்கிறாங்க. ஏங்கா, ஏதாவது வருத்தப்படுற மாதிரி சொன்னாரா? அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. என் மகனுக்கு நான் பொண்ணு தேட வேண்டாமா, என் மருமகளை என் வீடு தேடி வருவாளாம். என்னத்த வருவாளோ. சரிக்கா. வரேம்மா. உன் பேரு அமுதா தானே? ஆமாம்மா. உன்னதாம்மா நான் பார்க்கணும்னு இருந்தேன். நீ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் பிள்ளைக்கு ரத்தம் கொடுக்கலனா அவன் பொழைச்சிருக்கவே மாட்டாம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. இல்லம்மா பரவாயில்ல. நீ எப்படிம்மா இவ்வளவு தூரம்? அம்மா, அதை நான் அப்புறம் சொல்றேம்மா. அவங்களுக்கு நேரமாச்சுன்னு சொல்றாங்கம்மா, கிளம்பட்டோம். என்னடா நீ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா, அவளை வெறுங்கையோடைய அனுப்புறது? இல்லம்மா, நான் பால் சாப்பிட்டுதான். ஒரு நிமிஷம் இருமா, இதோ வந்துடுறேன். குங்குமம் வச்சுக்கம்மா. நல்லா இருக்குமா? நான் வரேம்மா. ஆ, உடம்ப பாத்துக்கோங்க. டேய் சிவா, சாமி சத்தியமா சொல்றேன்டா, இவதாண்டா என் மருமக. நான் பார்க்க போன ஜோசியரு உன் வீடு தேடி மருமக வருவான்னு சொன்னாரு. நான் வழியெல்லாம் நம்பவே இல்லடா. இங்க வந்து பார்த்தா என் மருமக நம்ம வீட்டுல இருக்கா. சிவா, நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பூர்வீக பந்தம் இருக்குடா. முதல்ல தரகரை வர வச்சு ஒரு நல்ல நாளா பார்த்து என் மருமகளை பொண்ணு பார்க்கணும். உடனே நிச்சயம், உடனே கல்யாணம். என்னடா சொல்ற? அம்மா இருமா, ஏன் அவசரப்படுற? எனக்கும் அமுதாவுக்கு தான் ஒரு தகராறு இருக்கேம்மா. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தியே, அதை சொல்றியா? அதேதாம்மா, அவ ஏதோ டீசன்ட்காக தான்
அவ கோவத்தை காட்டாம போறா. இதே வேற இடமா இருந்தா கண்டிப்பா என்ன திட்டிட்டு தான் போயிருப்பா. டேய் உனக்கு என்னடா தெரியும் பொண்ணுங்களோட மனசை பத்தி? என்னம்மா நீ இப்படி சொல்ற? அம்மா அக்கா தங்கச்சின்னு 3 பொண்ணுங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? டேய் பொண்ணுங்களோட தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, ஆனா பொண்ணா வாழலல்ல. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னா யார் என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டாடா. அதே மாதிரி ஒரு இடம் அவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அவ மனசுல உன் மேல ஒரு சின்ன மரியாதை இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்துட்டு போயிருக்கா. இத பாரு, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. சாமியார் சொன்ன மாதிரி என் மருமக காலி இந்த வீட்டுல பட்டிருக்கு. நிச்சயமா அவதாண்டா எனக்கு மருமக. அவதான் இந்த வீட்டுல விளக்கேத்துவா. கண்டிப்பா நடக்குமாம்மா. நம்பிக்கை இல்லாம பேசாத. நிச்சயமா நடக்கும். நிச்சயமும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். கவலைப்படாத, அம்மா இருக்கேன். கங்கா அக்கா தான் பணக்கார இடத்துல பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அவ கிடக்குறாடா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அந்த ஆண்டவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. கடவுளே, இந்த பொண்ணுதான் எனக்கு மருமக. இவளை இழக்க நான் தயாரா இல்ல. நீ தைரியமா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஐயோ பா, என்ன வெயில், என்ன வெயில். கடவுளே, இந்த நேரத்துல வெயில் இப்படி போட்டு வாட்டுதே. தலை காட்ட முடியல. வேற வழி இல்லப்பா. கடனை உடனே வாங்கியாவது ஒரு காரை வாங்கினாதான் இந்த ஊர்ல நிதானமா போயிட்டு வர முடியும். என்னடி கை நிறைய பையோட வந்திருக்க? சும்மா 4 புடவை வாங்கிட்டு வந்த. கையில இருந்த காசுக்கு அதை தான் வாங்க முடிஞ்சது. அம்மா, கடைக்குள்ள போனோமா, கார் நிறைய துணி அள்ளினோமா, வந்தோமான்னு இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை என்னைக்கு வரும்னு தெரியல. பாப்போம். என்னக்கா காரு மோருன்னு இருக்க? வாடா தம்பி, வா. உன்னை பார்க்க தான் வந்த. மெதுவா வா, பார்த்து உட்காரு. மெதுவா. தம்பி, உன் கையில தாண்டா இருக்கு நான் கார் வாங்குறது. இதுக்கு என்ன அர்த்தம்? சில பேர் கைய காலா நினைச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணன் கைய நீ காலா நினைச்சுக்கிறியா? வாய மூடுறி. உனக்கும் எனக்கும் தான் 7ஆம் பொருத்தமாச்சே. எதுக்கு என் பேச்சுக்கு குறுக்க வர? சும்மா இருடி. எப்ப பார்த்தாலும் அவகிட்ட வம்பிழுத்துட்டு. நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. இங்க பாருடா தம்பி, நல்ல வசதியான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர பொண்ணு சீரோடவும் காரோடவும் வருவாடா. நான் கார்லயே போய் கார்லயே பூ புடவை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கார்லயே திரும்பி வந்துருவேண்டா. ஏங்கா 4 மாசத்துக்கு ஒரு தடவை நீ எடுக்க போற 2 புடவைக்கு அண்ணன் ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினம் அவஸ்தைப்படணுமா? ஏமா, இவளை எந்த நேரத்துல பெத்த? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பணக்கார பொண்ணுங்கன்னா எல்லாம் ராட்சசிங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நான் நடந்த உண்மையதான் சொல்றேன். உன் எதிர் வீட்டுல நடந்த கதை உனக்கு மறந்து போச்சா? இருந்த ஒரே புள்ளையும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பணக்காரிக்கு கட்டி வச்ச சாவித்திரியம்மா இப்ப திருப்பூர் முருகன் கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நீ தானே பாத்துட்டு வந்து சொன்ன. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்தா அது அப்படியே நம்ம வீட்டுல நடந்துடுமா? எதுக்குங்கிற தெரிஞ்சே எதுக்கு நெருப்பு கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கணும்? வாய மூடுறி. நான் சிவா கிட்ட பேசிக்கிறேன். சிவா, வசந்திக்கு விவரம் தெரியாது. அவ பேச்ச பெருசா எடுத்துக்காத. அம்மாவுக்கு அனுபவம் இருக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது. அதனால அவங்க பேச்சையும் பெருசா எடுத்துக்காத. இந்த அக்கா உனக்காகவே வாழ்றவடா. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே யோசிச்சுட்டு இருக்கிறவ. அக்கா, நான் சொல்றேன், நான் பாக்குற பணக்கார பொண்ணு அக்கா. இனி நீ காத்தா கரைஞ்சாலும் சரி, மெழுகா உருகுனாலும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஓகே பண்ணியாச்சு. என்னது? அம்மா போட்டோ ரூபத்துல ஒரு பொண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க வேற யாரும் கிடையாது. ஆல்ரெடி அண்ணன் விரும்புற பொண்ணுதான். புரியலையா? அண்ணன் மனைவியா பார்த்ததும் அம்மா மருமகளை பார்த்ததும் ஒரே பொண்ணுதான். இதுல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாக்கா? உயிருக்கு ஆபத்தான நேரத்துல அண்ணனுக்கு ரத்தம் கொடுத்து அண்ணன் உயிரை காப்பாத்துறதும் அந்த பொண்ணுதான். இது எல்லாத்துக்கும் மேல என்னையும் ஆபத்துல இருந்து காப்பாத்துனாங்க. ஆபத்தா? ஆமாக்கா.
யாரோ 3 ரவுடி பசங்க வசந்தியை தூக்கிட்டு போக பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான் வசந்தி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கா. இப்ப சொல்லுக்கா, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்மள இப்படி பாத்துக்கிட்டவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பாங்க? என்ன நான் இல்லாத நேரமா பார்த்து 3 பேரும் உட்கார்ந்து பேசி கதை ஜோடிச்சு வச்சிருக்கீங்களா? நாங்க எதுக்கு கதை பேச போறோம்? என்ன உன் வழிக்கு திருப்பதா? நீ எதுக்கடி எங்க வழிக்கு திரும்பணும்? ஆ? சிவா கல்யாணத்துக்கு நானும் என் புருஷனை சம்மதிக்க வேண்டாமா? இதை பார்க்கா, என் கல்யாணத்துக்கு உங்க 2 பேரோட சம்மதமும் வேணும் தான். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நிஜத்தை மறைச்சு கதை கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லக்கா. வசந்தி சொன்னது உண்மைதான். நான் நம்ப மாட்டேன்டா. நீ நம்பாம போ, எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இங்க பாரு, நான் அந்த பொண்ணை தம்பி பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டேன். அந்த பேச்சுவார்த்தைக்கு அவசியமே இல்லடி. அந்த பொண்ணு நேரா நம்ம வீட்டுக்கே வந்துருச்சுடி. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் என் மருமக எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சனோ அந்த பொண்ணு அதே மாதிரி இருக்கிறா. சீக்கிரமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது. வழக்கம் போல நீ குறுக்க விழுந்து குட்டிகளாட்டா பண்ணாம அமைதியா இரு. வேண்டாமா, நீ என்ன மட்டும் அவமானப்படுத்தல, என்னோட சேர்த்து வச்சு என் புருஷனையும் அவமானப்படுத்துற. இத பாருடி, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரிமா, நானும் என் புருஷனும் இதை அவமானமா தான் எடுத்துப்போம். என்னடி புருஷன் உன்ன அவனையே இழுக்கிற? நீ எப்படி அவனை புருஷனா பார்த்த? நான் கட்டி வச்சதுக்கு பின்னால தானே. உனக்கு புருஷனா வரத்துக்கு முன்னால அவன் எனக்கு தம்பி, அத மனசுல வச்சுக்க. அவனை நான் பாத்துக்கிறேன், நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்தா போதும். இதுதான் இந்த வீடு எனக்கு தர மரியாதையா? யாரும் யாரையும் மரியாதை குறைச்சலாம் நடத்தல. நீதான் தேவையில்லாத பிரச்சனை இழுத்து வச்சு ஜட பின்னிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏழையா இருக்கிறவ இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகக்கூடாது. ஏண்டி எப்ப பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி கோவிச்சுக்கிற? கொஞ்சம் இரு, அந்த பொண்ணு போட்டோவை எடுத்துட்டு வர, அப்புறம் பேசு. அக்கா, ஏன் இந்த விஷயத்துல நீ இவ்வளவு கோவப்படுற? நான் ஒரு பொண்ணு விரும்புறேன், அவளே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மாவுக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அவ பணக்காரியா இருந்தா ஏழையா இருந்தா உனக்கு என்ன? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? வரவு பணக்காரியா இருந்தா அவ கொண்டு வர பணத்தை இவ புருஷனும் புடுங்கி நல்லா தின்னலாம்ல. ஏழை பொண்ணுன்னா அது முடியாது, அதான் பிரச்சனை. இந்தாடி இந்த போட்டோவை பாரு. உலக அழகியா இருந்தாலும் சரி, நான் அதை பார்க்க மாட்டேன். ஏய், முதல்ல பாருடி போட்டோவை. பார்க்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பாருன்னு சொல்றேன்ல, பாரு. பாடி போடி மரியாதை எனக்கு கூப்பிடுறேன்னு பாக்குறியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்ல நாங்களே போலீஸ்க்கு போக வேண்டியதா. பார்த்தல, கோவத்துல குதிச்சுக்கிட்டு இருந்தியே, போட்டோவை பார்த்த உடனே பொட்டி பாம்பு அடங்கிட்டே. அக்கா, வலை வீசி தேடினா கூட அமுதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ அவங்கள அந்த ஆண்டவனே நம்ம வீட்டுக்கு அனுப்பின மாதிரி இருக்குதா. ரொம்ப நல்ல பொண்ணாமா, தரகர் சொன்னாரு. எல்லாரும் மேலே இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்க்கா. என்னக்கா சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் இவ ஒரு குப்பைக்கு சமம். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தூக்கு போட்டு தொங்கியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். கங்காவின் மிரட்டலை மீறி இந்த கல்யாணம் நடக்குமா?